Hi guys, நான் உங்களோட Sandra Ma'am. செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்கான்னு சொல்லுங்க. நம்ம உங்களோட குவிஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கோட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோட் வந்துட்டு இட் இஸ் ஒரு நிமிஷம் இருங்க. கோட் காமிச்சிடுறேன். Yes. So code வந்துட்டு 23 அதுக்கப்புறம் வந்துட்டு 1128 அதுதான் உங்களுக்கு கோட் 231128 எப்படி மேம் வருதுன்னு கேட்டா www.vquiz.in அப்படின்னு வந்துட்டு போங்க. உள்ள வந்துட்டோடனே அது ஒரு கோடு கேட்கும். என்ன கோடுனா 231128. Okay, so that is your code. So உள்ள நீங்க என்டர் ஆயிடலாம். Hello Nitish Kumar, Karthik, Atlaf, Bless and Sebastian, Yojita, Ashwath எல்லாம் வெயிட் பண்றப்போ 2 minutes தான். இது வந்துட்டு ஒரு மெகா குவிஸோட ஒரு மினி வெர்ஷன். ஓகே, ஸோ இனிமேல் இருந்து நம்ம நிறைய குவிசஸ் பண்ணலாம். பட் இது வந்துட்டு ஒரு ஸ்டார்டர்ஸ்க்கு நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க சீக்கிரமா ஆன்சர் பண்ணி நம்மளும் சீக்கிரமா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, 2 minutes வெயிட் பண்றேன். ஸ்ரீநிதி 2 minutes வெயிட் பண்றேன். வணக்கம் அபிஷேக், அனந்த கிஷோர், ஜான், சத்யா, டேனியல், மாலினி, மகேஸ்வரன், விசாலினி. ஐயோ, விராட் த பாஸ். நான்லாம் மறக்கல விராட் த பாஸ். ஆனா நீங்களாம் என்னோட செல்ல பிள்ளைங்கலாம் மறக்கலாம் மாட்டேன். ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ மிஸ்டர். அப்போ ஃபியூச்சர் உமன் நீங்களாம் உங்களுக்கு போய் வந்துட்டு ஹாப்பி உமன்ஸ் டே. ஓகே, சரி, ஞாபகம்லாம் இருக்குப்பா. மேக்ஸ்டர் ஹாய் ஹாய். கெசினா, க்னாஷம், மாலினி, லித்தேஷ், லத்திகா, சந்து, லைலா, செந்தில் குமார், சுகந்தி, வைடி சேனல், த யூடியூப் சேனல், கிரிஞ்சலல்ஸ், ஹலோ. ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா www.vquiz.in போங்க. கோட் வந்துட்டு 231128 வந்துட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன். 7173க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் 2 minutes நான் வெயிட் பண்ணுறேன் உங்களுக்காக. ஓகே, தேங்க்யூ கிரியேட்டிவ் ஜர்னி, எஸ்கே பாலசுந்தர், தர்கேஷ், யுகன், எல்லாருக்கும் ஹலோ. 2 questions once leader board மேம். இது வந்து வெரி ஷார்ட் செஷன் தான். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டினுக்கு அப்புறமே வந்து லீடர் போர்டு வந்து இருக்கு. ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்க. நான் என்னாலே பண்ண முடியும், உங்களால இன்னும் மாசாக பண்ணிடுவீங்க. நீங்களாம் யார் வேற லெவல் கெத்து, நீங்களாம் செம்மையாக பண்ணிடுவீங்க நான் நம்புறேன். ஸோ நீங்களும் ஸ்பீடாக வாங்க, நம்மளும் ஸ்பீடாக போயிடலாம். ஓகே, சிவனேஷ், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன மேம் மெகா குவிஸ் சொல்லிட்டு 1PQSனா புரியல. அதாவது மெகா குவிஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்து பேர் போட்டிருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு ஸ்டார்டர்ஸ். நாளையிலேருந்தே வந்து கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் போட்டுடலாம். ஓகேவா? இப்போதான் ஆரம்பிக்கிறதுனால வந்து கொஞ்சம் வச்சு ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் 1 minute வெயிட் பண்ணுறேன். 7:03 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, மறந்துட மாட்டேன்ப்பா, யாரையுமே மறக்க மாட்டேன். நீங்கள் தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் செல்ல பசங்க. ஸோ உங்களை யாரும் மறக்க மாட்டேன். ஸோ நாளையிலேருந்து ப்ராப்ளி செஷன் வந்து நம்மளோட ஷிமோன் சார் வந்து எடுப்பாங்க. ஸோ குவிஸுக்கு வேணா வந்துட்டு கொஞ்சம் அடிக்கடி உங்களை வந்து எட்டி பார்த்துட்டு போகிறேன். ஓகே, ஸோ இன்னையோட செஷன் வந்து www.vquiz.in வந்துட்டு போங்க. அதுல போயிட்டு உடனே ஒரு கோட் கேட்கும் which is 231128 231128. ஓகே, தான் கோட். உள்ள வந்துட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிடலாம். இன்னும் ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, வணக்கம் நீ மேப்லாம், ஐ லவ் யூ டூ. ஓகே, சீக்கிரமா அந்த செஷனுக்குள்ள வந்துருங்க. ஓகே, தேங்க்யூ ஹாப்பி உமன்ஸ் டேன்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு வாங்க. 11th வந்துட்டு இப்போதைக்கு தெரிலப்பா. 7:03 ஆயிடுச்சு. ரெடியா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஷரி பிகின். வெரி ஃபாஸ்ட் போயிடலாம். என்னாலே பண்ண முடியுமா? நீங்களாம் இன்னும் மாஸ் பண்ணிடுவீங்க. அதனால நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் லீடர் போர்டா நீங்கள் எப்படி வருவீங்கன்ட்டு. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். இன்னும் ஒரே ஒரு மட்டும் சொல்லிக்கிறேன். Google Chrome போங்க. அதில் வந்து www.vquiz.in அப்படின்னு தட்டுங்க. அது வந்துட்டு ஒரு கோடு கேட்கும். அந்த கோடு வந்துட்டு ஒன்றுமே கிடையாது, 231128. முன்கூட்டியே சொல்லிக்கிறேன், இது வந்துட்டு ஒரு ஸ்டார்டர்ஸ். அதனால வந்துட்டு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் வச்சிருக்கேன். சீக்கிரமா முடிச்சு நாளையிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கீர்த்தி vlogs ஹலோ. ஸோ எத்தனை பிளேஸ் ரெடியா இருக்கீங்க? 850 பிளேஸ் வந்து ரெடியா இருக்கீங்க. ஸோ வீல் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ரோ. ஓகே, ஸோ மொத்தமாகவே ஒரு 10 கொஸ்டின் தான் வந்துட்டு இருக்கு. We are starting with the first question. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், HCF of 2 consecutive even numbers is என்னது? சீக்கிரமா சொல்லுங்க. HCF of 2 consecutive even numbers என்னது? டக்கு நான் அப்படியே சொல்லணும். கேன் யூ டூ இட் பிட் ஃபாஸ்டர்? ஓகே, போகலாம். நீங்கள் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக சொன்னீங்க, நான் போயிடலேன். மியூசிக் பண்ணி வந்துட்டு 2 அப்படின்றாங்க, தெரில ஆன்சர், பார்த்துடலாம். ஓகேவா? 0 1 2 4 அப்படின்றது வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ யூ ஹேவ் 10 seconds மோர். ஹாய் ஜெய்சன், யார் பார்த்து? ஜுமானா, நல்ல பேரா இருக்கே. ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 1 2 4 இருக்கு. ஸோ இன்னும் எத்தனை செகண்ட்ஸ்? அவ்வளோதான், முடிஞ்சு. என்ன கோச்சிக்கிறீங்க பேர் சொல்லலான்னு? ஓகே, ஸோ ஷோ ரிசல்ட் 2 HCFனாலே வந்துட்டு என்னதுப்பா? அதுவுமே வந்துட்டு 2 கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸோட HCF வந்துட்டு கேட்குறாங்க. HCFனாலே வந்துட்டு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகே, கான்சிக்யூட்டிவ் 2 ஈவன் நம்பர்ஸ் என்னது? 2 இருக்கு. 3 வந்துட்டு ஆடு கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 4. ஸோ இதோட HCF வந்துட்டு என்ன இருக்கும்? ஸோ 2 நீங்கள் எடுத்தாலே எப்படி எழுதலாம்? 1 into 2ன்னு எழுதலாம். 4 எடுத்தா எதர் 1 into 4ன்னு எழுதலாம், ஆர் வந்துட்டு 2 into 2ன்னு எழுதலாம். ஸோ 2
2. அவ்வளவுதான் உங்களோட HCF முடிஞ்சு ஜோலி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? லீடர் போர்டு. ஒரு கொஸ்டினுக்கு மேல் லீடர் போர்டு இருக்கு, அதனால காமிச்சிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப்பும் பண்றேன். கேசவ் ஃபாலோட் பை ராகவ், சுஷாந்த் and வருண், சாய், ஜிஷ்ணு, ஆண்டோ, ஆலன், ஜோயல், சாய், வர்ஷினி and தரணி. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வெரி சப்ப மேட்டர் சால்ட் இது பண்ணது. அஸ்வத் 2 நிமிஷம் வெயிட் பண்ண. அஸ்வத் என்ன அஸ்வத் கோச்சிக்கிறீங்க? அடுத்த கொஸ்டின். A fair die is thrown once. The probability of even composite number is. என்னது? ஒரு டைஸ் தூக்கி போடுறோம், அதுல வந்துட்டு ஒரு ஈவன் காம்போசிட் நம்பர் வர்றதோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். பி அப்படின்றாங்க நிறைய பேரு. மேம் 1/3 மேம் அப்படின்றாங்க. பாத்திரலாம் பியா அப்படின்ட்டு. 1 and 3 அப்படின்றாங்க. சம செந்தில்குமார், சாய், விஷாலினி, கமால், என்னது கமால்னியா? விஷாலினி கமால்னி, நல்ல பேருப்பானா. 1/3 இன்னும் ரிசல்ட் வரல. ஸோ ரிசல்ட் இங்க என்ன பண்ணுமா? ஓகே, ஷோ ரிசல்ட். ஏன் 1/3 பாத்திரலாம். ஒன்னொன்னுக்கும் எக்ஸ்பிளேஷன் டப்பு டப்புன்னு கொடுத்துட்றேன், முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஒரு டைஸ் தூக்கி போட்டாலே ப்ராபிலிட்டி என்னெல்லாம் இருக்கு? 1 2 3 4 5 6. காம்போசிட் நம்பர்னே என்னது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஃபேக்டர்ஸ் வந்துட்டு 2க்கு மேல இருந்துச்சுன்னா தான் அது காம்போசிட் நம்பர்ஸே. 1 வந்துட்டு பிரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது, தூக்கி போடு அத்தை. அடுத்து வந்துட்டு நமக்கு என்ன சொல்றாங்க? ஈவன் கேட்கறாங்க. ஸோ எதிர் வந்து 2ஆ இருக்கலாம், இல்லை 4ஆ இருக்கலாம், இல்லை வந்துட்டு 6ஆ வந்துட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ அவங்க வந்து காம்போசிட் நம்பர் கேட்கறதுனால வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த இதுல வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகுறது வந்துட்டு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ யுவர் 4 and 6. ஓகேவா? 4 and 6, 4 and 6. ஸோ இது வந்துட்டு ப்ராபபிலிட்டி. 6ல வந்துட்டு 2/6 which is 1/3. அவ்வளவுதான், முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? shall we move to the next question? கோடு சொல்லுங்கள். கோடு வந்துட்டு 2 நான் எழுதியே போட்டுடுறேன். 2 3 அதுக்கப்புறம் இன்னும் எழுத மாட்டேங்குது. 1 1 2 8 இதுதான் கோடு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். ஓகே, லீடர் போர்டா இல்ல நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? பேசாம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பேசாம. மோர் தென் 2 இருந்தாதான் காம்போசிட் நம்பர்ஸ். 2க்கு வந்து 2 தான் இருக்கு. ஓகேவா? 1 2 மோர் தென் 2 இருக்கணும் ஃபேக்டர்ஸ், அப்பதான் அது வந்து காம்போசிட் நம்பர். ஓகே, so next question. A tangent intersects the circle at. ரொம்ப ஈஸி question. ஓகேவா? டப்புன்னு சொல்லுங்க. tangentனா என்னது? intersects the circle. total வந்துட்டு 10 questions தான். so we have finished with 2 questions. this is your third question. குவிக்கா முடிச்சிட்டு போயினே இருக்கலாம். ஓகே, so 1 pointer 2 distinct pointer at the circle, none of the above. ஏலே ஈஸி கொஸ்டின்லே ஏலே டான்ஜென்ட்னால என்னது? எதனா ஒரு இடத்துல மட்டும் தானே வந்துட்டு அது இன்டர்செக்டே ஆகும். ஒரு சர்க்கிள் இருக்குன்னா எதனா ஒரு பாயிண்ட்ல மட்டும் வரும். ஓகே, தட் இஸ் ரெஃபர் டு as tangent. ஸோ ஒரு பாயிண்ட்ல மட்டும் வரும். ஓகே, இது வேற ஒழுங்கா எழுத மாட்டேங்குது. லீடர் போர்டு காமிக்கல, ஒரு காமிக்கணுமா? மேம் எனக்கு ஜாயின் ஆகல. விராட் த பாய்ஸ் பரவாயில்ல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஜாயின் ஆக முடியுதான்னு பாருங்க, இல்லை உங்களோட ஸ்க்ரீன் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா வர வாய்ப்புகள் உண்டு. ஓகே, now next moving on to your fourth question which is a very easy question. ஆப்ஷன்ஸ் பார்த்து கூட ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப வந்துட்டு வண்டியை போட்டு கசக்கலாம் வேணாம், ஆப்ஷன்ஸ் வந்துடும், அதை பார்த்து படிருங்க. அங்கேயே அவங்க லைட் சார்ட்டை காணாமல் போயிடுச்சு. ஒரு நிமிஷம். ஸ்கீப் ஆட். ஓ காட், என்ன வரமாட்டேங்குது உங்கள் சாட்டு? வந்துருச்சு. எப்படி ஜாயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா wequiz.in போங்க. அதுக்கப்புறம் இந்த கோடு கேட்கும் 231128. அவ்வளோதான். ஓகே, சி அப்படின்றாங்க நிறைய பேர். மேம் சி புவன்ராஜ் ஹலோ 3 and 1 மேம் அப்படின்றாங்க மர்சூக்கு. ஓகே, ஸோ லெட்டர் சி 3 and 1 போட்டு பார்த்தா தெரிய போகுது. அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம்லாம் வேணாம். ஸோ 3 and 1 எப்படி மேம் 3 and 1? ஏன் பசங்களா அதான் ஆப்ஷன்ஸ் வந்துச்சே. 185 100 49 பேர் ஏன் தப்பு பண்ணியிருக்கீங்க? ஓகே, ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இந்த 3 வந்துட்டு போட்டு பார்ப்போம். 3 வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 and y இஸ் ஈக்குவல் டு 1. என்ன ஆகுது? 3 minus 1 வந்துட்டு 2வா? அவ்வளோதான். அப்புறம் 3 plus 1 இஸ் ஈக்குவல் டு 4 ஈக்குவல் டு முடிஞ்சு. ஸோ அதனால இது அவ்வளோ தானே, ஈஸியாக தானே இருக்கு. நெக்ஸ்ட் போவோமா? மேம் குரோமில் இருக்கிற புரியல. குரோமில் இருக்க ப்ளூ பிரிண்ட்னா அது என்னது அர்த்தம் எனக்கு புரியலையே.
குரோம்ல இருக்க ப்ளூ பிரிண்ட் சத்தியமா எனக்கு புரியலப்பா. ஆலன் ஜோயல், அகிலேஷ் அரவிந்த், வைஷ்ணவி, சுதர்ஷன், பிரணீவ், தன்வந்த், லியோனலா கரெக்டாக தான் சொல்றேன்னா, கவி நரேஷ், வருண்குமார், கௌஷிக். வேற மாதிரி. அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இட் இஸ் யுவர் 5th question. ஓகே, 5th question. ரொம்ப அகேன் சப் கொஸ்டின். If x is equal to 2 sin square theta and y is equal to 2 cos square theta plus 1, then the value of x plus y is equal to what? சொல்லுங்கள், டாப்பு டாப்புன்னு சொல்லுங்க. பிரதீப், எலை இன்னாலை right, is it 1 or 2 or 3 or 4? என்னது? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஃபாஸ்ட் சீக்கிரம் சீக்கிரம் ப்ரோ, சீக்கிரம். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வந்துட்டு 3? ஏன் 3 வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். why is it 3? ஏன் 3 சொல்லுங்க. any of you 3 ஏன்? ரிகலே, என்ன ரிகலே கலாய்க்கிற? சரி, ஓகே. ஸோ என்ன சொல்றாங்க? 2 sin square theta பிளஸ் வந்துட்டு என்னது 2 cos square theta plus 1. ஓகே, இதை தான் கேட்குறாங்க. x plus y என்ன இதுதான். ஓகே, இதை நம்ம 2 காமனா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் sin square theta plus cos square theta plus 1. இதுதான் நமக்கு ஃபார்முலா இருக்கே. இது 1. ஓகேவா? ஸோ 2 into 1 plus 1, 2 plus 1 is equal to 3, which is your option number 3. அவ்வளோதான். ஓகே, move to the next question. லீடர் போர்டில் யார் இருக்கா? எக்ஸாக்ட்லி அஸ்வத், வேற மாதிரி. டைம் லிமிட் ரொம்ப அதிகமாக இருக்கா? சாரிப்பா, நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் சீக்கிரமாக பண்ணிடுறேன். 15 செகண்ட் வந்துட்டு இல்லை 10 செகண்டே குத்துடுறேன். ஓகே, வைஷ்ணவி, தன்வந்த், சுதர்ஷன், வருண்குமார், பிரணீவ், லியோனால், விஸ்வா, சஞ்சய், முரளி, நிரஞ்சன். அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். which is your 6th question. ஓகே, கிளிக் ஆகலைன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், வரும் அப்படின்னு நம்புகிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நாட் ரிசீவிங் ஓடிபியா? டைம் இஸ் ஃபாஸ்ட்ன்றீங்களா இல்லை ஸ்லோன்றீங்களா? நிறைய டைம் கொடுத்துட்டேன்றீங்களா இல்லை வந்துட்டு கம்மி டைம் கொடுத்துட்டேன்றீங்களா? குவிஸ் வரலையா ரித்து? தெரியலையே. டைம் இஸ் ஃபாஸ்டா? இதுவே அதிகமாக டைம் நினச்சேனே. 20 செகண்ட் அதிகமாக இருக்குன்னு நினச்சேனே. சரி, ஓகே, பார்த்துக்கலாம், விடுங்க. தள்ளுறேன்ப்பா, தள்ளி போயிடுறேன்ப்பா. ஸோ 2 products integral multiples of 5 is 300. then the numbers are either, இது வந்து 2 மெத்தடாக போகலாம். either வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா வேற ஒரு லாங் மெத்தட் இருக்கு. ஷார்ட் மெத்தட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போடுங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க 300 அப்படின்ட்டு. ஓகே, என்ன டவுட் அக்ஷய் சொல்லுங்க. மிஸ்கிளிக் ஆயிடுச்சா? ஓடிபி ஃபார் லாகின் தெரிலப்பா, சத்தியமா நான் கதைன்னு தெரில. ஐ ஹாவ் நோ. பரவாயில்ல, நிறைய பேர் வந்துட்டு ஈஸியான மெத்தடில் வந்துட்டு சொல்லிட்டாங்க. 2 successive integral multiples of 5 is 300. இது நம்ம 2 மெத்தடில் வந்து பண்ணலாம். ஷார்ட் மெத்தட் இதை நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி வந்துட்டு பண்ணலாம். லாங் மெத்தட் வந்து நான் சொல்லிடுறேன். ஷார்ட் மெத்தட் உங்களுக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கே இது வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே, integral multiples of 5 அப்படின்னு கேட்டாலே வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு என்னன்னு எனக்கு தெரிலனாலும் அது வந்துட்டு 5x வச்சுக்கிறேன். ஏன்னா integral multiples of 5 இல்லை, 5 1s are 5. அது வந்து x வந்துட்டு என்ன வேணா இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், என்ன வேணா வந்துட்டு இருக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 5x, இதோட ப்ராடக்ட் என்ன சொல்றாங்க? 5 into x plus 1. ஓகே, that is equal to 300 அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ இதே 5x நான் அப்படியே வச்சுக்கிறேன். இங்க இருக்கு, இந்த இதை மட்டும் நான் போட்டுக்கிறேன். 5x plus 5 is equal to 300. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுவும் என்ன வரும்? 25x square plus 25x is equal to 300. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த சைடு நான் கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ 25x square அதுக்கப்புறம் 25, இது ஏன் ஒழுங்கா எழுத மாட்டேங்குது? 25 minus 300 is equal to 0. ஓகே, இது எல்லாத்தையுமே நான் 25ல டிவைட் பண்ணிடுறேன். டிவைட் பண்ணிட்டா என்ன ஆகும்? x square plus x 25 x இருக்குல்ல, x minus 12 is equal to, oh god, is equal to 0. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எந்த ஃபார்மேட்ல வந்துட்டு இருக்கும்? இட் வில் பி எய்தர் வந்துட்டு இன் x minus 3 or x plus
4 ஃபார்முலா அப்படின்னா எக்ஸ் வந்துட்டு எய்தர் 3 இருக்கலாம் இல்லைன்னா -4 இருக்கலாம். ஆனால் நமக்கு -4 இருந்துச்சுன்னா வேல்யூ வராது. ஸோ -4 கிடையாது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் யூ வில் ஹாவ் 15 and 20. அவ்வளோதான். ஈஸியா? shall we move to the next question? என்னையா தெரிக்க விடுறீங்க? உங்கள் சாட்லாம் கண்ணே தெரிய மாட்டேங்குது. மேம் your voice ஓகேவா? much better பா. is it clear? shall we move to the next one? 20 seconds is not enough பா. இல்லை சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். அடுத்த குவிஸ்லேருந்து ப்ராப்பராக கொடுத்துட்றேன்ப்பா. ஓகே கோ ஃபாஸ்ட். போகிறேன் துரத்துறாங்க போங்க மேம் ஃபாஸ்டா அப்படின்னு. ஓகே ஸோ your 7th question, மிடில் டேர்ம் ஸ்பிளிட்டிங் இஸ் ஈஸி. அதே தான், மிடில் டேர்ம் வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணுறோம், வேறு ஒன்றும் பண்ணல. ஓகே ஸோ நெக்ஸ்ட், இஃப் A is -1 0, B is 5 - 2 and C 8/2 are the vertices of triangle ABC, then its centroid is. இதில் வந்து நீங்கள் 2 ஃபார்மில் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே ஸோ அது பார்த்து வந்து சொல்லுங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ ஃபியூச்சர் உமன் உங்களுக்குமே வந்துட்டு ஹாப்பி உமன்ஸ் டே. ஓகே ஸோ ஏ வந்துட்டு எய்தர் 12/0 இருக்கலாம், இல்லை பி வந்துட்டு 6/0 இருக்கலாம், இல்லை சி வந்து 0/6 இல்லை வந்துட்டு டி 4/0 4,0 என்னது ஸ்ருதி? ஓகே ஸ்ருதி, சாரி ஸ்ருதி, நெக்ஸ்ட் டைம்லேருந்து வந்துட்டு நான் கரெக்டாக கொடுத்துட்றேன். ஓகே மேம் இஸ் டாக்கிங் லைக் ஜெயண்ட் லாய்க்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்க. விச் இஸ் 4,0 அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ எப்படி வந்துட்டு 4,0? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? வீல் சி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்து முடிச்சுட்டு போயிடலாம். ப்ளீஸ் பெண்ணே ஒழுங்காக எழுது பெண்ணே, உன்னால எனக்கு சோதனை தான் வருது. ஓகே ஸோ என்ன சொல்கிறாங்க? முதல்ல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓ காட் கீச் இதில் ஏ என்ன சொல்கிறாங்க? -1 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் 5 அதுக்கப்புறம் -2 அப்படின்னு சொல்கிறாங்க. சி என்ன சொல்கிறாங்க? 8/2. இப்போ உங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நீங்க வந்துட்டு இந்த நடுவு பகுதிகளை இதை வந்துட்டு கண்டுபிடிங்க, இந்த சென்ட்ராய்டை வந்துட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த சென்ட்ராய்டை நீங்க கண்டுபிடிக்கணும் முதல்ல வந்துட்டு பிக்கும் சிக்கும் இருக்க மிட் பாயிண்ட், லெட்டஸ் சே இந்த டி வந்துட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ டி வந்துட்டு எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வி ஹாவ் அ ஃபார்முலா மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி ஆர் டி வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வி ஹாவ் x1 + x2/2 comma y1 plus y2 இது வேற எழுதுதா பாரு, y1 plus y2/2. ஓகே ஸோ இப்போ வந்துட்டு x1 வந்துட்டு என்னது? நமக்கு இதுதான் வந்துட்டு x1, இது வந்துட்டு x2, திஸ் இஸ் y1, இது வந்துட்டு y2. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இதை நான் வந்து பண்ணி காமிக்க போகிறதில்ல. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு 13/2,0 வரும். ஓகேவா? ஸோ இது உங்களோட பாயிண்ட் டியை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ டி வந்துட்டு என்னது? 13/2,0. இப்போ நமக்கு என்ன பண்ணும்? இன்டர்செக்ஷன் ஃபார்முலா வந்துட்டு என்னது? இன்டர்செக்ஷன் ஃபார்முலா எப்பவுமே வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு 2:1 ரேஷியோல தான் வந்துட்டு டிவைடே பண்ணும். ஓகே ஸோ அப்படி 2:1 ரேஷியோல வந்து டிவைட் பண்ணுச்சுன்னா வாட் இஸ் த ஃபார்முலா? m x2 plus n x1 by m plus n, comma m y2 plus n y1 plus m plus n. ஓகே இதில் வந்துட்டு m வந்துட்டு அகெயின் 2, அதுக்கப்புறம் n வந்துட்டு 1. ஓகே x2 வந்துட்டு நம்ம இந்த வேல்யூஸ் வச்சுக்கணும். திஸ் இஸ் யோர் 13/2 அண்ட் இது வந்துட்டு x1 இருக்கும். ஸோ ஹியர் யூ வில் ஹேவ் x2 with y1 and y2. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம போட்டு பார்த்தோன்னா, ஸோ வி கெட் தி ஆன்சர் as 4,0. அவ்வளோதான், டைரக்ட் சப்ஸ்டியூஷன். ஓகே இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஹாப்பி மதர்ஸ் டேவா? இல்லை என்னால மதர்ஸ் டேலாம் சொல்றீங்க? சரி ஓகே அப்படியா? இட்ஸ் நாட் தேர். சரி ஓகே சாரி கைஸ். அப்பயும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களே. சரி 8th கொஸ்டின் போகிறேன். சரி ஓகே 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 போயிடுறேன். அடுத்த கொஸ்டின் போயிடுறேன். இது இருக்காவாச்சும் சொல்லுங்க. ஏபி இருக்கு தானே மேம்? யூஸ் சென்ட்ராய்ட் ஃபார்முலா. சென்ட்ராய்ட் ஃபார்முலா தான் டிலீட்டடுன்னு சொன்னாங்க எனக்கு, அதனால தான் வந்துட்டு இப்படி வந்து லாங் ப்ராசஸில் போனோம். சரி ஓகே
இது இருக்குதானே, இது இருக்குதானே, இது இருக்குதானே, இது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகே, ஃபீனிக்ஸ். ஆமாம், இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கேன்ல, தெரில எல்லாம் அப்படி தான் இருக்கும், ஜாலியாக இருக்கேன் நான். பார்த்தியா, யூனோ ஆஸ்ட்ரிச் மிட்டாய் அது அப்படி தான் இருக்கும். டியா, நிறைய பேர் டின்றாங்க. ஸ்ருதி எல்லாம் மேம் இது 2 or 3 மார்க்ஸ் வேற மாதிரியா முடிஞ்சா ஓகே. ஸோ ஆன்சர் பண்ணிட்டாங்க. இது இப்படி தட்டினா ஒர்க் அவுட் ஆகாது, இது இப்படி தட்டணும். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்துட்டு டின்னு சொல்கிறாங்க. எப்படி மேம் டி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்ன கொஸ்டின் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 8th 1ல் அர்த்தமெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னாலே வந்துட்டு என்ன ஆகும்னா, செகண்ட் டேர்ம் வந்துட்டு அந்த மைனஸ் அந்த ஃபர்ஸ்ட் டேர்மும், தேர்ட்லேருந்துட்டு அந்த மைனஸ் அந்த செகண்ட் டேர்ம், அது ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஒன்று சின்ன வேலை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, அர்த்தமெட்டிக் ப்ராக்ரெஷன் இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த x + 10 இது வந்துட்டு செகண்ட் டேர்ம், இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம், இது வந்துட்டு தேர்ட் டேர்ம். இது வரைக்கும் கிளியர்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா x + 10 ஓகேவா minus 2x that is equal to 3x + 2 minus of x + 10. இது வேற எழுத மாட்டேங்குது. ஓகே, ஸோ இதை வச்சு நீ வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆகும், ஸோ இந்த சைடில் வந்து என்ன ஆகும், யூ வில் ஹாவ் 10 - x is equal to 2x - 18 வரும். எல்லா எக்ஸும் வந்துட்டு ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். அப்படி எடுத்துகிட்டு போயிட்டேன்னா -x - 2x that is equal to -8 - 10 மாறிடும். ஓகே, ஸோ இங்கே என்ன ஆகும், -3x is equal to -18 இருக்கும். மைனஸும் மைனஸும் கேன்சல். அப்போ x is equal to என்னது, x is equal to 18/3 6 முடிஞ்சு சொல்லி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? Shall we move to the next question? Ostrich முட்டை. Exactly, ostrich முட்டை. Okay, leaderboard காமிக்கிறேன். So your leaderboard is what? Vishwa followed by Sudarshan followed by Abhinav, Bhuvan, Padmashri, Madesh, Shivasan, Agresh, Jayaditya, Sudarshan R. Okay, 9.4 ba. Okay. So your 9th question உங்களோட ஸ்க்ரீன்ல 9th அதுக்கப்புறம் 10th அதுக்கப்புறம் கத்தம் हो गया. Okay, the sum of all odd integers between 2 and 100 is divisible by 3 is 17 867 876 இல்ல 786 டக்கு டக்குன்னு சொல்லுங்க போலாம். When is your birthday? July 18 பா. ப்ளூ ஃபேஸ் ஸ்மைலிங்கா? என்னென்னமோ சொல்றீங்க, வசனம் தான் புரியலை. ஓகே, ஸோ தி ஆன்சர் இஸ் கரெக்டாக வந்துட்டு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்துட்டு 867 867 வந்துட்டு எப்படி வந்துச்சு, யாருன்னா சொல்லுங்களேன். 867 வந்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு எதனா ஐடியா இருக்கா? ஓகே, so first of all the sum of all odd integers between 2 and 100 odd ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ என்னென்ன மாதிரி இன்டிஜர்ஸ்லாம் வருது? Yeah, yes, so the sum of all odd integers between 2 and வந்துட்டு 100. 2 எடுக்க முடியாது, 3. ஓகேவா? ஸோ 3க்கு அப்புறம் வந்துட்டு உங்களால் வந்துட்டு 6 வந்துட்டு போட முடியாது, ஏன்னா அவங்க கேட்டது வந்துட்டு ஆடு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 9, அதுக்கப்புறம் 15, அதுக்கப்புறம் வந்துட்டு யூ வில் ஹாவ் 21. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எது வரைக்கும் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா till 99 வரைக்கும் வந்துட்டு இது போகும். ஓகே, ஸோ ஓகே, ஸோ திஸ் வில் கோ டு 99. ஸோ இப்போ நமக்கு தெரியும் ஏ வந்துட்டு என்னது, ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் தட் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் இந்த டிஃபரன்ஸ், இந்த 9 - 3 எவ்வளோ, 15 - 9 எவ்வளோ, 21 - 15 எவ்வளோ, அந்த டிஃபரன்ஸ் எவ்வளோவா இருக்கு, 6 வந்துட்டு இருக்கு. ஸோ டி வந்துட்டு எவ்வளோவா இருக்கு, 6 இருக்கு. லாஸ்ட் டேர்ம் வந்துட்டு என்னது, 99. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டேர்ம் 99. இதில் நமக்கு என்ன வேல்யூ வந்துட்டு தெரியாது. நமக்கு வந்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் வந்துட்டு எஸ்என் வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு வந்து ஃபார்முலா வந்துட்டு தெரியும். எஸ்எனோட ஃபார்முலா வந்துட்டு என்னது, n/2 a + l.
ஓகே ஸோ இதில் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியாது, என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னே தெரியாது. அப்போ முதல்ல என்ன வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ என்ன வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலா? an is equal to a plus n minus 1 into d. ஓகே ஸோ நமக்கு மற்றது எல்லாமே தெரியும், என்ன மட்டும் தெரியாது. இதை வச்சு கண்டுபிடிச்சோன்னா ஸோ we have n வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்கும், 17 அப்படின்னு வந்துட்டு கிடைக்கும். ஓகே ஸோ இப்போ இந்த 17 வந்துட்டு கொண்டு போய் எங்க வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும், 17/2. ஓகே ஏ வந்து ஏற்கனவே தெரியும் 3 பிளஸ் வந்துட்டு என்னது 99 முடிஞ்சு. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணா we get the answer as 867. அவ்வளோதான், முடிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? ஐ வாஸ் லேட்டா, பரவாயில்ல, டைம் நாட் எனஃபா? சாரி கைஸ், நெக்ஸ்ட் டைம்ல இருந்துட்டு நான் வந்து டைம் அதிகமாக கொடுத்துறேன். ஐ தாட் 20 செகண்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கும்ன்ட்டு. We'll move to the next question, which is your last question. Which is your last question, 10th question. இதோட நம்ம சோலி முடிஞ்சு. Okay, if alpha and beta are the zeros of the quadratic polynomial py is equal to 5y square minus 7y plus 1, find the value of 1 by alpha plus 1 by beta. அவ்வளோதான், this is your 10th question and we are done. ஓகே, அதுக்கப்புறம் லீடர் போர்டில் யார் இருக்கா, நான் மாஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, ஈஸி பீஸி. நிறைய பேர் வந்துட்டு ஏ அப்படின்றாங்க, சில பேர் வந்துட்டு என்னென்னு பின்னு கூட சொல்கிறீங்க ஆன்சரு. ஐ வாஸ் ஃபாஸ்டா? தீப்ஷிகா, கோச் கால் தீப்ஷிகா, சாரி தீப்ஷிகா, அடுத்த வாட்டி போட்டுடுறேன் தீப்ஷிகா. எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ அவ்வளோ செகண்ட்ஸ் போட்டுடுறேன் தீப்ஷிகா. ஓகே ஓகே ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஃபார்முலா வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே ஸோ ஆல்ஃபா அண்ட் பீட்டா வந்து ஜீரோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது நமக்கு வந்துட்டு ஏற்கனவே தெரியும். ஓகே ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியுங்க, ஆல்ஃபா அண்ட் பீட்டா. என்ன ஃபார்முலா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைனஸு பி பை ஏ. ஓகேவா? அதே மாதிரி ஆல்ஃபா இன்டூ பீட்டா, இதுக்கும் ஒரு ஃபார்முலா வந்துட்டு இருக்கு. அது என்னது மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சி பை ஏ. இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ஈக்குவேஷன், இதில் ஏ வந்துட்டு 5, இதில் வந்துட்டு பி வந்துட்டு இது வந்துட்டு -7 இருக்கு, இது வந்துட்டு 1 இருக்கு. ஓகே ஸோ திஸ் இஸ் 5, திஸ் இஸ் -7 அண்ட் ஹியர் சி வந்துட்டு இட் இஸ் 1. ஸோ இதை நம்ம வந்துட்டு இங்கே அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், மைனஸ் பி பை ஏ. ஓகே ஸோ ஹியர் ஏற்கனவே வந்துட்டு பி வந்துட்டு -7 தான் வந்துட்டு இருக்கு. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸாக மாறி 7/5. A வந்துட்டு என்னது, இட் இஸ் யோர் 5. சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து சி என்னது 1/5. இப்போ நமக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வேல்யூ தெரியும், ஆல்ஃபா இன்டூ பீட்டா ரெண்டு வேல்யூமே தெரியும். குவெஸ்டின்ல என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 by alpha plus 1 by beta. ஓகே 1 by alpha plus 1 by beta கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். என்ன பண்றேன், பீட்டா பிளஸ் ஆல்ஃபா, அதுக்கப்புறம் இது ரெண்டும் இதாகிடுச்சு, ஆல்ஃபா இன்டூ பீட்டா. நம்ம தான் இந்த வேல்யூஸை ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோமே. இந்த வேல்யூ என்னது, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா 7/5. ஓகேவா, 7/5 டிவைடட் பை தென் அது 1/5. 5 போச்சுன்னா இஸ் ஈக்குவல் டு 7. அவ்வளோதான். ஸோ அது நிறைய பேர் ஆன்சர் பண்ணிக்கிங்க, 7. தட்ஸ் ஆல். ஓகேவா, மூவிங் ஆன் டு தி ஃபைனல் லீடர் போர்டு.